அரசு ஊழியர்களை ஏமாற்ற வேண்டாம் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். ஜாக்டோ ஜியோ அமைப்பைச் சேர்ந்தவர்கள் இன்று மாநிலம் முழுக்க உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் அது தொடர்பான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் விஜய். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜாவிடம் கேட்கலாம். செந்தில் ராஜா, தன்னுடைய இது சார்ந்த கருத்தில் என்னென்ன அம்சங்களை குறிப்பிட்டுள்ளார் விஜய்? அபிநயா ஜாக்டோ ஜியோ அமைப்புக்கு ஆதரவு தெரிவித்து தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான விஜய் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இதில் பல்வேறு விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக ஆசிரியர்கள், அந்த அரசு சார்ந்து பணியாற்றக்கூடிய அரசு ஊழியர்கள் தங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வருகிறார்கள். தொடர்ந்து அவர்களுக்கு அந்த பழைய பென்ஷன் ஸ்கீமை அமல்படுத்த வேண்டும் என்று கேட்கிறார்கள். இது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வைக்கிறார்கள். ஆனால் இந்த அரசானது செவி சாய்க்காமல் இருக்கிறது. குறிப்பாக அவருடைய அறிக்கையில் பார்த்தீர்கள் என்றால், ஜாக்டோ ஜியோ போராட்டம் என்பது தமிழகத்தில் வாழ்ந்து வரும் லட்சக்கணக்கான குடும்பங்கள் சார்ந்த நல்வாழ்வு மற்றும் வாழ்வாதாரம் சார்ந்த போராட்டம். இதை அரசியல் கண்கொண்டோ ஆட்சி அதிகாரம் கண்கொண்டோ நோக்கக்கூடாது. லட்சக்கணக்கான குடும்பங்களை மனதில் வைத்து முற்றிலும் மனிதாபிமான அடிப்படையில் மட்டுமே அணுக வேண்டும் என்று அவர் கூறுகிறார். அது மட்டும் இல்லாமல் அரசு எந்திரத்தின் நிர்வாக எந்திரத்தின் அச்சாணியாக இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அரசு பணியாளர்களின் கோரிக்கையை செவிசாய்த்து அதற்கான நியாயமான தீர்வுகளை காண வேண்டியது அரசின் கடமையாகும். ஆனால் அதை இப்போது இருக்கும் வெற்றி விளம்பர மாடல் திமுக அரசு செய்ய முன்வரவில்லை. அதை விடுத்து கண் துடைப்பாக பேச்சுவார்த்தை மட்டும் நடத்திவிட்டு கண்டு காணாமல் கைவிட்டு விட்டது என்று கூறுகிறார். அது மட்டும் இல்லாமல் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்காக ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பை கெஞ்சியும் கூத்தாடியும் பழைய ஓய்வு திட்டத்தை ஆட்சிக்கு வந்ததும் அமல்படுத்துவோம் என்று கூறி தேர்தல் அறிக்கையிலும் 309வது வாக்குறுதியாக வெளியிட்டு நம்பிக்கை ஏற்படுத்திவிட்டு இப்போது அவர்கள் கோரிக்கையை நிறைவேற்றாமல் லட்சக்கணக்கான குடும்பங்கள் இந்த திமுக அரசு ஏமாற்றி உள்ளது என அவர் குறிப்பிடுகிறார். அது மட்டும் இல்லாமல் பழைய ஓய்வூதிய திட்டமானது ராஜஸ்தான், மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், பஞ்சாப், இமாச்சல பிரதேஷ் ஆகிய 6 மாநிலங்களில் மீண்டும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. கர்நாடக அரசும் இதை மீண்டும் கொண்டு வர போவதாக அண்மையில் அறிவித்துள்ளது. எல்லா மாநிலங்களும் முன்னோடியாக திகழ்கிறோம் என்று மார்த்தட்டும் திமுக அரசு இதில் மட்டும் புறமுறுவது காட்டுவது ஏன் என்றும் கேள்வி எழுப்புகிறார். திமுக அரசின் கபட நாடகம், ஏமாற்று வேலையால் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அரசு பணியாளர்கள் விடுமுறை நாளான இன்றும் கூட போராட்ட களத்தில் உள்ளார்கள். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஜாக்டோ ஜியோ அமைப்பினருடன் போராட்டம் குறித்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி செந்தில் ராஜா. எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம்.